Hi, hello, vanakkam, welcome everybody to season 4 episode 19 of Enna Paattu Paada, Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. வாரா வாரம் தமிழ் திரையிசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தான் இது. நாம எவ்ரி வீக் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு தான் கேள்விகளை அமைக்கிறோம். இந்த வாரத்துக்கு டாபிக் வெரி வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே எல்லார் ஈஸ்வரி அம்மா அவருடைய பாடல்கள். ரொம்ப ஒரு தனித்துவமான வாய்ஸ் கொண்டு 60களில் 70களில் 80 வரைக்கும் கூட தனி போலோச்சினாங்க தமிழ் திரை இசை பாடல்கள்லன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு யூனிக் வாய்ஸ், ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ஸ்டைல் ஆஃப் டெலிவரி. இவங்க ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அப்படியே மற்றவங்க எல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரி டேலண்டட் சிங்கர் இவங்க. இவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேள்விகளை அமைய போகிறது. அண்ட் நம்மளுடைய கேள்விகள் 6 கேட்டகரியில எப்போ அமையும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். துள்ளுவதோ இளமை. ஸோ இளமை துள்ள இவங்க பாடிய பாடல்கள் இந்த கேட்டகரியில இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் வாராயோ தோழி வாராயோ, இது தோழியர் புடைசூழ பாடும் பாடல்கள். அடுத்த கேட்டகரி ஒருவரை ஒருவர். இந்த கேட்டகரியில நாம காதல் பாடல்களை பார்க்கலாம். டூயட் சாங்ஸ் இந்த கேட்டகரியில இருக்கும். சரிதான் போட்டி. இந்த கேட்டகரி ஒண்ணுமே இல்லை, போட்டி பாடல்கள். அதுதான் ஏட்டிக்கு போட்டியாக பாடக்கூடிய பாடல்கள் இந்த கேட்டகரியில. முத்து குளிக்க வாரிகளாக, இந்த கேட்டகரியில எல்லாம் காமெடி சாங்ஸ், காமெடியன்ஸ் நடிச்ச பாடல்கள் இந்த கேட்டகரியில் வரப்போகுது. முத்தமோ மோகமோ, இது மோகத்தில் மூழ்கிய பாடல்கள். கிளர்ச்சி கவர்ச்சி கொஞ்சம் பாடல்கள் இந்த கேட்டகரியில. ஸோ இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரிஸ். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸில் கொஸ்டின் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நம்மளுடைய கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணிடலாம். டுடே வி ஹேவ் ஜெயஸ்ரீ, மிஸ்டர் சூரிய நாராயணன் அண்ட் மிஸ்ஸஸ் உமா. ஹலோ, வெல்கம் எவ்ரிபடி, ஆல் ஆஃப் யூ. ஸோ வி கோ பை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஜெயஸ்ரீ. ஹலோ, குட் ஈவினிங். ஐ எம் ஜெயஸ்ரீ பஞ்சாபேசன். நான் ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி. நான் ஒரு 2-3 வருஷமாவே இந்த ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் இந்த இது. பிரியாவோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒவ்வொரு ப்ரோக்ராம் அது இம்ப்ரூவ் ஆயிட்டு என்னெல்லாமோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். வாராய தோழி 300. வாராய தோழி 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்களுடைய சரண வரிகள் கலந்து வரப்போகுது. இந்த 2 பாட்டையும் கேட்டுட்டு 2த்தையும் ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. இதில் பாஸ் கிடையாது. நீங்கள் சொல்லலைன்னா அடுத்தவங்க சும்மா கெஸ் பண்ணலாம், ஆனால் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போகாது. ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. கண்ணத்தோடு கண்ணம் வச்சு கதையளந்தாரு இருட்டு வயசு இளசம்மா, எங்கோ போகுது மனசம்மா, தன் கைகளாலே தலையை வாரி பூ முடிச்சாரு, ஆமா பூ முடிச்சாரு, நீரோ நெருப்பாய் கொதிக்குதம்மா, நினைச்சா மனசு இனிக்குதம்மா, போய் திரும்பி தாலி கட்ட உறுதி சொன்னாரு, இருவர் இருவர் என்று உலகம் பிரிந்து கொண்டு இரவில் மயங்கி வரும் பாரம்மா. தெரிஞ்சுதா? ரெண்டுமே தெரியுது. சரி, இது பாஸ். பட் இருந்தாலும் சூரிய நாராயணன் சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம். இது சரி, உமாக்கு தெரியுதான்னு பாப்போம். உங்களுக்கு தெரியுமா உமா? சொன்னதெல்லாம் நடந்திடுமா நினைச்சேன். இது பாயுது பாயுது சின்னம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. அது எஸ், கரெக்டா. உமா கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் சொன்னதெல்லாம் நடந்திடுமா சொல்லடி கீழே. ரொம்ப அழகான பாடு. பாதகாணிக்கை படத்துல விஜய் சாவித்திரி அம்மாவும் சேர்ந்து பாடுற மாதிரி வரும். இதுல கடைசியில அந்த லாஸ்ட் லைன் முடியும் போது அவர் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு. இந்த பாட்டுல சாவித்ரி அண்ட் விஜயகுமாரி தவிர இன்னொரு ஒரு அழகான ஒரு பெண் இந்த பாட்டுல உண்டு. அது யாரு சொல்லுங்க? குட்டி பெண் யாரு சொல்லுங்க? கமலஹாசன் வருவார் இதுல பொன் வேஷத்துல. அழகா இருக்கும் அந்த பாட்டு. இது வரைக்கும் பார்க்காதவங்க தேடி போய் பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையில சுசீலாமாவும் எல்லா ஈஸ்வரியும் பாடியது. கண்ணதாசனுடைய வரிகள். இன்னொரு பாட்டு பாயுது பாயுது கண்ணம்மா, பதுங்குது பதுங்குது பொன்னம்மா. இது விஜயகுமாரியும் புஷ்பலதாவும் பாடுற மாதிரி வரும் மணி ஓசை படத்துல. அதுவும் அகே நெல்லிசை மன்னர்கள் இசையில அதே 2 பேருடைய குரல்கள் தான், அதே வரிகள் எழுதியவர் அதே கண்ணதாசன் தான். ஸோ 2 அருமையான பாடல்கள்.
ஸோ பரவாயில்ல, பாயிண்ட்ல தான் வி ஸ்டில் காட் டு ஹியர் வெரி நைஸ் சாங்ஸ். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் மேடம். நான் சூரியநாராயண் மேடம். நான் வந்து கம்பெனி ரிட்டையர்டு கம்பெனி எம்ப்ளாயி. உங்களுக்கு யூபியில் இருந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிர்லா கம்பெனிஸில். ரிட்டையர்ட் ஆகி இப்போ சென்னையில் இங்கே நந்தம்பாக்கத்தில் இருக்கிறேன் மேடம். சரி, இப்போ உங்க கேள்வி எடுக்கலாம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒருவரை மேடம். டுயட் சாங்ஸ் என்ன பாயிண்ட்ஸ்? 100 பாயிண்ட்ஸ் மேடம். இதில் 100. ஓகே, ஒருவரை 100. உங்களுக்கு வரது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் முதல் வரியை நான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுல இருக்க வல்லின எழுத்துக்களை நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். வல்லின எழுத்துக்கள் இருக்கிற இடத்தெல்லாம் மாத்திரம் பிளாங்க்ஸ் இருக்கும். நீங்க அதை பாட்டை வந்து கெஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கான வார்த்தைகள் இதுதான். ஆரம்பம் என்று ஆகட்டுமாமா? அது ஆகட்டும். ஆமா மேடம். அடுத்த லைன் என்ன? ஆரம்பம் ஆகட்டும் மேடம். சரி, ஆரம்பம் இன்றே ஆகட்டும் சொல்லிட்டீங்க. அடுத்த லைன் இன்றே ஆகட்டும். ஆரம்பம் இன்றே ஆகட்டும். இல்ல டைம் ஆயிடுச்சு சார். டைம் ஆயிடுச்சு. ஐ அம் பாசிங் இட் டு உமா. அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ உமா சொல்லிடுங்க பார்க்கலாம் என்ன பாட்டு இதுன்னு. ஆரம்பம் இன்றையாகட்டும், 6-7 நாட்கள் போகட்டும், அப்போதும் தள்ளி போகக்கூடாது, இப்போதே அள்ளி கொள்ளக்கூடாது. கரெக்டா அப்படியே எல்லாரும் ஈஸ்வரம்மா பாடுற மாதிரியே இருந்தது நீங்க பாடினது. பியூட்டிஃபுல். ஆரம்பம் என்று ஆகட்டும் காவிய தலைவி படத்துல வந்த பாடல். மெல்லிசை மன்னர்கள் இசையில எஸ்பிபி உடன் எல்லாரும் ஈஸ்வரன் இணைந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல சம் பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்திருக்கு. அதுல இது ஒண்ணு கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ ஓப்பன் யோர் ஸ்கோர் பை ஸ்டீலிங் சூரி அவர்களுடைய பாயிண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த கேள்வி, இது உங்களுடைய கேள்வி. ஐ எம் உமா சுந்தர். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். இசை பிரியை, புரட்சி தலைவர், மெல்லிசை மன்னர் அண்ட் மை டார்லிங் எல்லாரீஸ்வரி. All the 3 are all-time favorites for me. Music is my everything. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாமா? துள்ளுவதோ இளமை 300 இஸ் a கலக்கல் பாட்டு ஆல்சோ. ஸோ 2 பாடலுடைய சரண வரிகள் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய பாடல் இதோ. வண்ண கூந்தல் கையில் இறங்க, வட்ட கண்கள் பாதி உறங்க, தன்னந்தனியே மனம் மயங்கவா, செம்பட்டு பூவில் வண்டு என கண்டதும் சிரிக்கின்றது அழைக்கின்றதம்மா, ஆஹா ஆரம்பம் முன்னால் ஆகட்டும் முன்னால் நேரம் இதுதான் வா, முத்தம் என்பது புதுமையா அழகுக்கு நேரே வா வா, உன் கண்பட்டதோ கைப்பட்டதோ பெண்ணுள்ளமே புண்பட்டதே. கன்னத்தில் கண்ணம் வைத்துக் கொள்ளு, கள்ளுண்ட பூவை கொஞ்சம் கிள்ளு, அம்மம்மா சுகம் என்ன சொல்ல, என்னோடு எங்கே வா தென்னாலே, நீ நடந்தால் நான் மறவா. எஸ் எஸ் பிரில்லியன்ட். எஸ், 2 பாடல்களுமே அழகா சொல்லிட்டீங்க. பியூட்டிஃபுல் சாங்ஸ் ரெண்டுமே வந்து ஆக்சுவலி ஒரு ஆங்கில பாடல்களை தழுவி பாடல்கள் தான். அம்மம்மா கன்னத்தில் கண்ணம் வந்து வல்லவன் ஒருவன் படத்துல 1964 வந்த படம். வேதா அவர்கள் இசையில் எல்லா அம்மா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். இன்னொன்னு வந்தால் இன்னோடு இங்கே இங்க வாத்தேன்றலே நான் படத்துல வந்தது 1967 டி.கே. ராமமூர்த்தி ஐயாவுடைய இசை இது. எல்லார் ஈஸ்வரி அம்மா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல், பிரில்லியன்ட்லி சால்வ். ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. செகண்ட் ரவுண்டில் முதல் கேள்வி உங்களது எடுங்க. வாராய் தோழி 200. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு
அதற்கான விடையும் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டான பாட்டை தேர்வு பண்ணணும். உங்களுக்கான க்ளூ இதுதான். இந்த பாடல்ல 3 குரல்கள் சேர்ந்து ஒலித்தது. சூலமங்கலம் ராஜலட்சுமி, பி சுஷீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி. இவங்க 3 பேரும் இந்த ஒண்டர்ஃபுல் சிங்கர் சேர்ந்து பாடிய பாடல் எது? நான் கொடுக்க போற ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆர்: வரவு 8 செலவு 10. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 இஸ் இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும் சிங்கார தோட்டம். ஆப்ஷன் 3 இஸ் குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோமள மஞ்சள் விளங்குதடி. ஆப்ஷன் 4 இஸ் துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. இந்த 4 பாடல்ல இந்த 3 குரலும் ஒலித்த பாடல் எது? துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. எஸ் எஸ், கரெக்டான பாடல். எப்படி கண்டுபிடிச்சிக்க? அது கேட்டிருக்கேன் நிறைய இந்த பாட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது ஆணிமுத்து வாங்கி வந்தேன் போடுவேளோ நினைச்சேன். அது இல்ல. நெக்ஸ்ட் இது வரவேற்றனா டிஎம்எஸ். குங்குமப்பட்டு குலுங்குதடி வந்து சுஷீலா அண்ட் சம்படி எல்ஸ் யாரோ ஒருத்தர் தான் கூட. இன்ப மலர்கள் லீலா எல்லாம் உண்டோ? அது படிக்காத மேரிய படத்துல ஜெயலலிதா, சச்சு அண்ட் சைலஸ்ரீ நினைக்கிறேன் 3வது நடிகை. 3 பேர் சேர்ந்து ஆடுவாங்க. மோட்டர் சுந்தரம் பிள்ளை படத்துல 1966 வந்தது. மெல்லிசை மன்னருடைய இசையில நான் சொன்ன 3 சிங்கர்ஸ் குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ மோஸ்ட்லி 200. பிரில்லியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சூரி சார். மேடம், அந்த முத்தமோ மோகமோ அதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ்? அது 100. முத்தமோ மோகமோ 100. வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா திரையில தோன்றும். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. இது உங்களுக்கு ஒரு க்ளூவும் கொடுக்குறேன் நான். இது வந்து ஒரு எம்ஜிஆர் உடைய பாடல். எம்ஜிஆர். மேடம் பறக்கும் பாவை மேடம் தெரியறது. பாட்டு ஞாபகம் வரல மேடம். இல்ல, பறக்கும் பாவை இல்ல. வருடம் குடியிருந்த கோயில் மேடம். ராஜஸ்ரீ இல்ல 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 சார், உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. நான் பாஸ் பண்றேன் உமாவுக்கு. உமா, உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் பெண்ணுக்கு அழகு வரும், பார்ப்பதில் கொஞ்சம் பழக்கத்தில் கொஞ்சம் ஆடுக்கு ஆசை வரும். பணம் படைத்தவன் மெல்லிசை மன்னர். எஸ் எஸ் எஸ், என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஒரு ஃபர்காட்டன் சாங்னே சொல்லலாம். பட் நீங்க ரொம்ப அழகா பாடியும் காமிச்சிங்க உமா. எக்ஸலண்ட். எஸ், பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம். மெல்லிசை மன்னர்கள் இசையில வந்த படம் 1965. டிஎம்எஸ் உடன் எல்லாரும் இணைந்து பாடியது. வாலியுடைய வரிகள். ஸோ யூ ஸ்டீல் 100 more பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி உமா, நீங்க பிக் பண்ணலாம். முத்தமோ மோகமோ 300. 300 இஸ் the music maestro கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வியில பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். இஃப் யூ கிராக் இட் அட் த ஃபர்ஸ்ட் கோ. முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். தெரியலனா 2வது க்ளூ கேட்கலாம். 2வது க்ளூக்கு அப்புறம் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ தெரியலனா 3வது க்ளூன்னு கேட்கலாம். 3வது க்ளூக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைனா பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ 1971 வருடம் ஓடையில் நின்னு என்ற மலையாள படத்தை தழுவி வெளிவந்த படம் இது. பின்னர் 1985 இந்த படம் ஹிந்திலையும் எடுத்தாங்க. ராஜேஷ் கண்ணா நடிப்புல இதே பேர்ல தான் வந்தது ஹிந்திலையும். இந்த படத்துக்கு என்ன பேரோ? மூத்த தணிகர் தலைப்பு வேடம் ஏற்க நடிகர் பழனியின் சாமி நாயகியுடன் மழையில் நனைந்து மோகத்தில் மூழ்கும் காட்சி இது. நடிகர் பழனியின் சாமி. ஓகே, நாயகியுடன் மழையில் நனைந்து மோகத்தில் மூழ்கும் காட்சி இது. என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் பாபு. எஸ் உமா, அட்டகாசம். எஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி டப்புன்னு சொல்லிட்டீங்க. அந்த படத்தோடைய ஒரு ஸ்டில் இது. தெரியுமா, பழனியின் சாமி தான் கை கொடுத்தாரு. பழனிசாமி சிவகுமார். ஒரிஜினல் பேரு பழனிசாமி. எஸ், சிவகுமாரும் வெண்ணிராடை நிர்மலாவும் பாடும் பாடல் இது. என்ன சொல்ல.
அள்ளித்தர நான் இருக்கேன், தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே. அழகான பாடல். மோகம் கேட்டகரியில எஸ்பிபி பாடினா கேட்கவே வேணாம். அவர் அப்படியே நடுங்கி சூப்பரா பண்ணிருப்பாரு இந்த பாட்டுல. சோ அதுதான் பாபு படத்துல வந்த பாடல் இது. அட்டகாசம் உமா. ரெகுலர் 300 பிளஸ் 300 மோர். ஓகே சூப்பர். ஓகே எங்கேயோ போயிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ஜெயஸ்ரீ. துள்ளுவதோ இளமை 200. முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியில நான் பல்லவிலேருந்து ஒரு வரியை கொடுத்துருக்கேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி தான். பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது மின்னும் கன்னங்களில். நாளை வருவது இன்றே தெரிந்தது மின்னும் கன்னங்களில். ஐயோ வரவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் லைன் வர மாட்டேங்குது. பாடிட்டீங்களே. ஆமா. நாளை வருவது இன்றே தெரிந்தது மின்னும் கன்னங்களில் கொஞ்சம் முத்தங்களில். முதல் லைன். அடடா முதல்ல இருந்து வரமாட்டேங்குது. ராகம் தெரிஞ்சுட்டோம் பாஸ் பண்ணிடுறேன். தெரியல வரமாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல 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 மேடம். அது ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன் மேடம். ஒளி விளக்கு. இல்ல 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 உமா சொல்லுங்க. பக்கத்தில் நேற்று நேர்த்தது கைகளில் நடந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் அல்ல சிந்தும் முத்தங்களில். எங்க மாமா படத்துல பாடல் இது. 1970 வந்த படம். நான் மெல்லிசை மன்னர் இசையில. இது ஆக்சுவலி ஹிந்தில பிரம்மச்சாரி அப்படிங்கிற படத்தை தமிழ்ல எடுத்தாங்க. எங்க மாமா பிரம்மச்சாரில இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த आजकल तेरे मेरे प्यार पे चर्चे हर ज़बान पर सबको मालूम है और सबको खबर हो गई तो क्या. அந்த பாட்டை தான் தமிழ்ல இது போட்டாங்க. கிட்டத்தட்ட அதுல இருக்க மியூசிக் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து இதுல யூஸ் பண்ணிருப்பாரு மெல்லிசை மன்னர். இருந்தாலும் ஒரு ஒரிஜினல் சாங்கா தான் இது வந்தது. அதை தழுவி போடப்பட்டாலும் இன்ஸ்பயர் ஆகி போட்டிருந்தாரு. அவ்வளவுதான். டிஎம்எஸ் எல்லாம் ஈஸ்வரி குரல்ல வந்த பாடல். கண்ணதாசனுடைய வரிகள். கண்டுபிடிச்சிட்டீங்க அழகா. ஸோ 100 more point 200 more points for you. And next question is for சூரி சார். எஸ். நீங்க உங்க கேள்வி எடுங்களா சார்? மேடம் ஒரு வரி 200 மேடம். ஓகே. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிக்கு நான் மாற்று வரிகள் ஒரு விடுகதை போல கொடுத்துருப்பேன். அந்த வரிகள் அந்த படத்தின் பெயரெல்லாம் வச்சு நீங்க வந்து அந்த பாட்டை சால்வ் பண்ணும். உங்களுக்கான க்ளூ இதுதான். கண்ணில் வைத்தாள் அவனை, நெஞ்சில் செய்தாள் ஆராதனை, ஜானகியை தேடி வந்தான் ராமனே, தங்க கோபுரம் சின்ன தாமரை என்றானே. மேடம் ராமன் தேடிய சீதை தெரியறது மேடம். எனக்கு பாட்டு ராமன் தேடிய சீதை தெரியறது மேடம். எனக்கு நெஞ்சில் செய்தாள் ஆராதனை அதுதான் முதல் லைனுக்கான ஆராதனை. அது இல்ல மேடம் ஞாபகம் வரல மேடம். தேர்ட் ரவுண்ட் தான் இல்லையா? சோ goes to உமா. என் உள்ளம் உந்தன் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் அன்பால் உன்னை கண்டு கொண்டாடும் நன்னாளிது ரெண்டு கையோடு கை சேருது தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது உன்னை தேடுது. படத்துல வந்த பாடல் 1972 மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் ஈஸ்வரி காம்பினேஷன்ல கண்ணதாசனுடைய வரிகள். மோர் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் நவ் இட் இஸ் யுவர் क्वेश्चन. சோ நீங்க உங்க கேள்வி எடுக்கலாமா? சோ முத்து குளிக்க வரிகளா 300. ஓகே. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். இருவரின் உள்ளத்தில் வந்தது ஆசை, ஆறாவதாய் வந்தது செல்லப்பிள்ளை, தாலாட்டும் தந்தை படும் அவஸ்தை, சேமுகத்திலோ பொங்குது புன்னகை, ஆசை போகும் என்று நினைத்தான் அஷடன், காதல் போகாதென்று எண்ணி நகைத்தான். ஓகே ஓகே. புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, இது புன்னகை செய்து சின்ன பிள்ளை, ஆராரோ ஆராரோ அடையாசிட்டு வய புள்ளாரோ
பெற்ற பிள்ளை அசட் பிள்ளை, அதான் போகும் ஆசை போகும் என்று நினைத்தான் அசடன் எழுதியிருந்தேன். இருவர் உள்ளம் படத்துல வந்த பாடல். உங்களுக்கு அதுதான் டிப் பண்ணித்துன்னு நினைக்கிறேன். இருவரின் உள்ளத்தில் கொடுத்தது. இருவர் உள்ளம் படத்துல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில ஏஎல் ராகவனும் எல்லா ஈஸ்வரியும். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ஜெயஸ்ரீ. கேள்வி நீங்க எடுக்கலாம். முத்துக்குளிக்க வாரிகளா 200. உங்களுக்கானது முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியில இருந்து ஒரு வரியை நான் கொடுக்குறேன். இது வந்து சரண வரிகள் தான். என்னை வாவென்று கூறும் கன்னங்கள், ஒன்று தாவென்று வேண்டும் எண்ணங்கள். என்னை வாவென்று கூறும் கன்னங்கள், ஒன்று தாவென்று வேண்டும் உள்ளங்கள். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம். கரெக்டா? கலாட்டா கல்யாணம். கலாட்டா கல்யாணம் படத்துல டிஎம்எஸ், பிபிஎஸ், பி சுஷீலா எல்லாரும், சிஎஸ் கணேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ஜெயஸ்ரீ எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல்லா கரெக்ட் பண்ணிட்டீங்க. 200 points ஃபார் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் சூரி சார். சரிதான் போடி 100. சரிதான் போடி 100. என்ன சரிதான் போடின்னு சொல்லிட்டு போறீங்க? இதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படியா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன். எடுக்க வேண்டாம் இன்னொரு ஜென்மம், எடுத்தாலும் வேண்டேனே ஆணின் வர்க்கம், ஆனானாலும் வேண்டாமே பெண்ணின் எண்ணம், பெண் உள்ளம் ஆணை பற்றி இதையே நினைக்கும். எடுக்க வேண்டாம் இன்னொரு ஜென்மம், எடுத்தாலும் வேண்டேனே ஆணின் வர்க்கம். பிறக்கவே வேண்டாம், அப்படியே இருந்தாலும். பாட்டையே சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, பிறந்து விட்டா பொம்பளை நினைக்க கூடாது மேடம், இல்லையா? பாடல். பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது. போலீஸ்காரன் மகள் மேடம். போலீஸ்காரன் மகள் படத்துல சந்திரபாபுவோட என்ஆர் இது பாடியது. சந்திரபாபு மனோரமாவும் பாடுற மாதிரி வரும் படத்துல. 1962 வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில கண்ணதாசனுடைய வரிகள். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் உமா. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஒருவரை ஒருவர் 300. கலக்கல் பாட்டு. சோ இரண்டு பாடலுடைய வரிகள் உங்களுக்கு கலந்து வருது. இதோ. மேதுவாய் தொட்டாட மணிவாய் முத்தாட வருவாய் என் கண்மணி, தேடிச் சென்ற பூங்கோடி காலில் பட்டது, சிந்தும் மொத்தத்தால் என்னை பின்னிக் கொண்டது, கிளிவாய் கொஞ்சாது கனிவாய் எங்கேது அறிவாய் என் கண்ணனே, ஞானம் ஒன்றல்ல பிறந்த கானம் ஒன்றல்ல, மறைவாய் வந்தெந்த மலர்வாய் முத்தங்கள் பெருவாய் என் மன்னனே, கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல. ஓகே. மறந்தே போச்சு ரொம்ப நாளாச்சு மடி மேல் விளையாடி, நாம் மனம் போல் உறவாடி, ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தாராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். பியூட்டிஃபுல் சாங்ஸ் ரெண்டுமே. மறந்தே போச்சு அத்தையா மாமியா படத்துல வந்தது. 1974 மெல்லிசை மன்னர் இசையில எஸ்பிபி அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி அழகா பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். வாலியுடைய வரிகள். இன்னொரு பாடல் ராஜராஜ ஸ்ரீராணி வந்தால் ஊட்டி வரை ஒரு படத்துல வந்தது. இதுவும் மெல்லிசை மன்னர் இசையில தான். பிபிஎஸ் உடன் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ 300 points மோர் ஃபார் உமா. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ஜெயஸ்ரீ. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். முத்தமா மோகமா 200. ஓகே, இட்ஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் பசில் இதோ. முள்ளில் ரோஜா. இல்ல 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 இல்ல, இது முள்ளு எங்க இருக்கு? ரோஜா. ரோஜா விட்டுருங்க, அது கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல ரெண்டு படம் இருக்கு, அது என்ன? இதழ். இதழ். அது முதல்ல மூடி இருக்கு, அப்புறம் என்ன பண்றது? மூடி திறந்து ரோஜா.
அடடா, இதழ விட்டுட்டீங்களே, இதழை சேர்த்துக்கணும். இதழ் இதழ் மூடி ரோஜாவா? இதழ் திறந்து. வேற வார்த்தை அதுக்கு போடுங்க. திறந்துக்கு வேற வார்த்தை என்ன? இதழ் I have to pass it, and since this is the 5th round, it's a counter-clockwise pass, so it goes to Uma. Uma, நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இதழை விரித்தது ரோஜா, எடுத்து எடுத்து அனுபவி ராஜா. பட்டணத்தில் பூதம் படத்துல 1967 வந்தது. ஆர் கோவர்தனம் அவர்கள் இசையில டிஎம்எஸ்என் எல்லார் ஈஸ்வரி குரல்ல வந்த பாடல். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் சூரி சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். துள்ளுவது இளமை மலம் 100. துள்ளுவது இளமை 100 இஸ் a word cloud. ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா தெரியல தோன்றும். இது ஈஸி, சொல்லிடுங்க பார்க்கலாம். அடடா என்ன அழகு, அதுவே வந்து பழகு, வைத்த மெழுகு அது போல் நீயும் முருகு, சிந்தே நள்ளி பழகு, அடடா என்ன அழகு. நீ படத்துல வந்த பாடல் இது. 1965 வெள்ளிசெம்மன் எல்லார் ஈஸ்வரம்மா குரல்ல வாலியுடைய வரிகள். ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு தான் வந்து மேக்சிமம் பாட்டு பாடியிருக்காங்க எல்லார் ஈஸ்வரி அம்மா. அதாவது அதுக்கு முன்னாடி ஹீரோயின்ஸுக்கு வந்து அவங்க பாடவே மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து செகண்ட் ஹீரோயின் அல்லது வேம்புக்கு தான் பாடிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்த அப்புறம் மேக்சிமம் அவங்க ஹீரோயின் பாடல்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு பாடியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான பாடல் இது. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் உமா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சரிதான் போடி 200. சரிதான் போடி 200. இதுதான் உங்களுக்கான வரிகள். ஈஸியா சொல்லிடுவீங்க. கடலிலே குயில் ஒண்ணு உருளுது பெறலுது, கருகரு விழி ஒண்ணு குறுநகை புரியுது, குறுநகை புரியுது, குறுநகை புரியுது. நிஜமாவே தெரியல. தெரியலையா? தெரியல, சாரி. ஓகே, இல்ல உங்களுக்கு தெரியுமா சூரியநாராயண சார்? இல்ல மேடம், அது அதான் இல்ல, அந்த பாட்டு தான் சொன்னா அது இல்லன்ட்டீங்க நீங்க. அதுதான் உங்களுக்கு தெரியுமா ஜெயஸ்ரீ? கடலில கோயில் ஒண்ணு. ஏதோ தெரிஞ்ச பாட்டு மாதிரி இருக்கு. உமாக்கே தெரியலன்னா அப்புறம் தான் இப்படி சொல்லிடுவீங்க. பார்த்தேனே இத. உமா பை திஸ் டைம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்பவும் தெரியலன்னா நான் ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க இதை சொல்லலன்னுட்டு. கடலிலே குயில் ஒண்ணு உருளுது பெறலுது, கருகரு விழி ஒண்ணு குறுநகை புரியுது, குறுநகை புரியுது, குறுநகை புரியுது. அதேதான். வாடியம்மா வாடி வண்டாட்டம் வாடி, அத்தங்கர பக்கத்திலே காத்திருக்க வாடி, தோ 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 தோ. 2 பேரும் கபடி ஆடுற மாதிரியான பாடல். பணக்கார குடும்பம் படத்துல வெள்ளிசை மன்னர்கள் இசையில சுசீலாமாவும் எல்லாரும் சரி அண்ட் எல்லாரும் அஞ்சலி 3 பேரும் சேர்ந்து பாடிருக்காங்க. கண்ணதாசனுடைய வரிகள். ஃபார் த லாஸ்ட் ரவுண்ட் ஜெயஸ்ரீ உங்களுடைய கேள்வி. வாராய் தோழி 100. தோழி 100 பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான பிக்சர் இதோ. ஷேக் ஷேக்கா தமிழ்ல சொல்லுங்க. அத குலுக்கு. கூலிங்கி கூலிங்கி சேரிக்கும் சேரிப்பில் இவள் ஒரு பாப்பா, அட பாக் 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 இந்த பாப்பா, ஆஹா கூவ கூவ இந்த பாப்பா. கை கொடுக்க தெய்வம் படத்துல வந்த பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில சுசீலாமாவும் எல்லா ஈஸ்வரியும் பாடியது. கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஜெயஸ்ரீ, அழகா கிராக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் சூரி சார். உங்க கேள்வி நீங்க எடுங்க. முத்து குளிக்க வாரிய 100 மேடம். பிக்சர் பசில் சார். ஸோ நீங்க இந்த கார்ட்டூன் க்ளூவை நீங்க சால்வ் பண்ணணும். உங்களுக்கான க்ளூ இதுதான். ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க பார்க்கலாம். இதை சீட்டு கட்டு ராஜா ராஜா லேசா லேசா.
இங்கே திரும்பி பாரு லேசா லேசா ஊட்டி மலை ரோஜா ரோஜா என்னை பார்க்கலாமோ லேசா லே லே லேசா சீட்டு கட்டி ராஜா வேட்டைக்காரன் படத்துல வந்த பாடல் இது. 1964 கேவி மாதவன் அவர்கள் இசையில ஏஎல் ராகவனும் எல்லாரும் இணைந்து பாடிய பாடல். இவங்க 2 பேர் காம்பினேஷன் நிறைய இந்த மாதிரி காமெடி சாங்ஸ் வந்திருக்கு. மனோரமா அண்ட் நாகேஷ் அந்த காம்பினேஷனே நிறைய ஏஎல் ராகவன் எல்லாரும் காம்பினேஷன் வந்திருக்கு. கண்ணதாசனுடைய வரிகள். So 100 more points for you. And for the last question to clean it up, உமா உங்களுக்கான கடைசி கேள்வி. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். There is your again a little bit of a rare song, but you can take it. ராஜா வீட்டு பெண்ணா நாளும் இருக்கணும், அவள் ராஜா நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். இது வந்து ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் வந்த பாடல். ராஜா வீட்டு பிள்ளை படத்துல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில டிஎம்எஸ் ரிச்சிரு காம்பினேஷன்ல அவங்க வேணா, ஏன்னா இது போட்டி பாட்டு தான், அவங்க பதில் பாடுவாங்க. ராஜா வீட்டு புள்ள நாளும் போகணும் அப்படின்னு பாடுவாங்க. அதான் சோ ஏட்டிக்கு போட்டியாக வர பாடல். So yes, 300 points there for you, Ma. Very rare song and you have cracked it beautifully. And so that brings us to the end. Jayashree with 500 points, Suri sir valiant debut with 300 points, and Uma adiche aadi doom kalki 2600 points, probably the highest ever in our show. தனித்துவமான பல பாடல்களை கொடுத்திருக்காங்க எல்லாரும் ஈஸ்வரி. அவங்களுடைய அருமையான பல பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன பாட்டு பாட சீசன் 4ல இருந்தாலும் 3 வருடங்கள் ஆகிறது இது ஆரம்பிச்சு. Next week is our anniversary episode, special live 1 hour session for you. So stay tuned.